வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் புகழிமலைக்கு வந்திருக்கேங்க. இந்த மலையினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த மலைக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஆரநாட்டான் மலை. கிட்டத்தட்ட 5 ஊர்கள் ஒன்றாக சேர்ந்தது ஒரு நாடு. அந்த மாதிரி 6 நாடுகள் ஒன்றாக சேர்ந்தது 6 நாடு. இந்த 6 நாடுகளுக்கும் பொதுவான இந்த மலைக்கு பேர் தான் ஆரநாட்டான் மலை. இதுதான் இந்த மலையினுடைய பெயர் காரணம். வாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். கரூர் மாவட்டத்திலிருந்து வடக்கே 16 கிலோமீட்டர் தூரத்தில் வேலாயுதம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த ஊருக்கு ஏன் வேலாயுதம்பாளையம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா, கரூரை அமைந்த பகுதியில் சமணர்கள் காலத்தில் வேல் மட்டும் ஊன்றி வழிபட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஊருக்கு வேலாயுதம்பாளையம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த மலையினுடைய புகழை அருணகிரிநாதர் பாடியிருக்காங்க. அகண்ட காவிரி வடக்கு பகுதியில், இந்த மலையினுடைய வடக்கு பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த புகழிமலை பாலசுப்ரமணிய சுவாமிக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த புகழிமலைக்கு ஆறுநாட்டார் மலைன்னு இன்னொரு பெயர் இருக்குது. அது என்ன 6 நாடு? 5 ஊர்கள் கொண்டது ஒரு நாடு. அந்த மாதிரி 6 நாடுகள் கொண்டது 6 நாடு. இந்த 6 நாடுகளுக்கும் பொதுவான இந்த மலைக்கு பேர் தான் ஆரநாட்டார் மலை. இது இன்னொரு பெயர், ஆறுநாட்டார் மலை. இந்த மலையில் பாலசுப்ரமணிய சுவாமி எழுந்தருளி இருக்கார். வாங்க இந்த மலைக்கு நம்ம போய் பார்க்கலாம். இந்த மலை சமீப காலத்தில் தான் புனரமைக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு தான் கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த மலையினுடைய இடதுபுறத்தில் அருள்மிகு பாத விநாயகர் நமக்கு காட்சி கொடுக்கிறார். விநாயகர் இருக்கார். விநாயகருடைய வாகனமான மூசிக வாகனம் விநாயகருக்கு எதிரே இருக்குது. 2 நாகர் சிலைகள் இருக்குது. இந்த மலையினுடைய அடிவாரத்தில் இடது பக்கம் இந்த விநாயகர் சிலைகள் இருக்குது. வாங்க விநாயகரை வழிபட்டுட்டு தொடர்ந்து நம்ம மலைக்கு மேலே ஏறலாம். இப்போ மலையினுடைய அடிவார பகுதியில் முருகனுடைய வாகனமான மயில் வாகனம் இருக்குது. அந்த மயில் வாகனத்துக்கு அருகிலேயே ஒரு பீடம் ஒன்று இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இந்த மலை மீது ஏறுவதற்கு நம்ம படிக்கட்டுகள் தான் பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா இந்த மலை மேலே ஏறுறதுக்கு வேறு காரோ பஸ்ஸோ லாரியோ இந்த பாதை வசதிகள் எதுவும் கிடையாது. படிக்கட்டுகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி ஏற போகிறோம். மொத்தம் 354 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த 354 படிக்கட்டுகளையும் நம்ம ஏறினா தான் பாலமுருகனை நம்ம தரிசிக்க முடியும். இந்த மலை கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த மலையினுடைய உயரம் சுமார் 400 அடி. மலைக்கு போகிற வீதி மலை வீதினும், மலையை சுற்றி வரும் வீதி தேரோடும் வீதின்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு ஏறக்கூடிய பக்கவாட்டு சுவர்களில் முருகனுடைய அறுபடை வீடை குறிக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அதை நாம் பார்க்கலாம். இங்கே முதல் ஓவியமாக திருப்பரங்குன்றம் முருகனுடைய அறுபடை வீடுகளில் முதல் வீடாக திகழ்கிறது. அடுத்த ஓவியம், 2வது ஓவியம் திருச்செந்தூர். அறுபடை வீடுகளில் 2வது இடம் திருச்செந்தூர். சூரபத்மனை வதம் செய்த இடம் இந்த திருச்செந்தூர். அடுத்து 3வது ஓவியம் திருவாவினன்குடி, பழனி. அதாவது விநாயகர் தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றார். இதனால் ஏமாற்றமடைந்த முருகன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடியேறினார். அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ, இதுதான் பழனின்னு அழைக்கப்படுது. அடுத்து 4வது ஓவியம் சுவாமிமலை. முருகப்பெருமான் இக்கோயிலில் தகப்பன் சுவாமி என புகழ்பெற்று காணப்படுகிறார். இக்கோயிலின் மற்றொரு பெயர் திருவேரகம் என்று அழைக்கப்படுகின்றது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்ற பெயர் நிலை பெற்றுவிட்டது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த இடம்தான் திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என இத்தலம் அழைக்கப்படுகின்றது. பிறகு அதுவே மருவி திருத்தணி என்றாகியது. இது முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. மிக பழமையான முருகன் கோயில் இதுதான் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து 6வது ஓவியம் பழமுதிர்ச்சோலை. முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக இது திகழ்கின்றது. தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற அபையாருக்கு தான் என்ற அகங்காரத்தை நீக்கிய இடம் பழமுதிர்ச்சோலை. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகன் கேட்க, அதாவது நாவல் மரத்திலிருந்து நாவல் பழங்களை உலுக்குகிறார் முருகப்பெருமான். இந்த பழங்களை உலுக்குவதால் அதற்கு பேர்தான் பழம் உதிர்ச்சோலை. பழம் உதிர்த்த சோலை பழமுதிர்ச்சோலை என்று இந்த ஊருக்கினுடைய பெயர் ஆகிவிட்டது. இந்த ஓவியம் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த புகழிமலையினுடைய ஸ்ரீ பாலசுப்ரமணியருடைய ஓவியம். சங்க காலத்தில் சமணர்கள் இப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தால் இந்த மலை புகழிமலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம்
அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பாலசுப்ரமணியர் இருக்கக்கூடிய கோவில் புகழி மலைக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க நம்ம மலையில் மேல் நோக்கி ஏறலாம். இந்த மலையில் முதல் படிக்கட்டிலிருந்து கரெக்டாக 25வது படிக்கட்டில் மலைக்காவலர் சன்னதி இருக்குது. வாங்க இந்த மலைக்காவலர் சன்னதியை நாம் போய் பார்க்கலாம். வாங்க, இங்கே மலைக்காவலர் சன்னதி. மலைக்காவலர் சன்னதி இருக்கு, பார்க்கலாம். இவர் தான் மலைக்காவலர். இந்த சன்னதிக்கு எதிர்த்த மாதிரி இங்கே ஒரு சிற்பம் ஒன்று இருக்கு, பார்க்கலாம். அங்கே அருவாலும் இங்கே வேலும் இங்கே குத்தி வைக்கப்பட்டிருக்கு, பார்க்கலாம். இந்த மலையை காக்கக்கூடிய அந்த தெய்வம், அதனால தான் இதற்கு பேர் மலைக்காவலர் சன்னதி அப்படின்ட்டு இருக்கு. வாங்க கோயிலை சுற்றிட்டு போகலாம். பாருங்க, இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் வில்வ மரம். பொட்டானிக்கல் நேமில் சொன்னோம்னா ஏகில் மார்மலஸ் அப்படிங்கிற பெயர் இதற்கு, தாவரவியல் பெயர். வில்வ மரம் இதற்கு பெயர். வாங்க தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். மலைக்காவலர் சன்னதியை நம்ம கும்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம ஏறலாம். இந்த 24வது படிக்கட்டில் இந்த மலைக்காவலர் சன்னதி இருக்கு. வாங்க போகலாம். பாருங்க, மலை தெரியும், அங்கெல்லாம் சிற்பம்லாம் இருக்கு. இத்தலத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கையை 12 வாரம் வேண்டிக் கொண்டு எலுமிச்சம்பழ விளக்கை ஏற்றி வணங்கினால் கல்யாணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. சஷ்டி விரதம் இருந்து மலையில் உள்ள கார்த்திகேயனை வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது இப்பகுதி மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக உள்ளது. இங்கே பார்த்தோம்னா அகத்திய முனிவர் இருக்கார். இப்படியே வாங்க. இங்கே பார்த்தோம்னா அகத்திய முனிவருடைய சிலை ஒன்று இருக்கு. வாங்க தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். பாருங்க, சமீபத்தில் தான் இது பண்ணியிருக்காங்க, வேலைப்பாடுகள் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கோபுரம் இருக்கு. கொஞ்சம் தூரம் ஏறி வந்த உடனே ஒரு சின்ன கூடாரம் ஒன்று இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறதுக்காக இது அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே அருகிலேயே பார்த்தோம்னா மகான் திருமூலர் இருக்கார். அவருடைய சிலை ஒன்று இங்கே இருக்கு, திருமூலர். வாங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஐயா வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இங்க பாலத்துறையில இருந்து வர்றேங்க சார். பக்கம் தான், மலைக்கு பக்கம் தான். மலைக்கு அதுக்கும் ஒரு 2 பரலாங்க தூரம், அவ்வளவுதான். சரிங்க. இங்க பாலமுருகன் கோயிலுக்கு, இந்த புகழி மலைக்கு நீங்க இப்படி வருஷத்துல ஒருக்கா வருவீங்களா இல்ல அடிக்கடி? அடிக்கடி வருவேன். அடிக்கடி வருவீங்க, பக்கத்துல இருக்கிறதுனால. இங்க வேண்டியது நடக்கும் இல்லைங்களா? நடக்கும் சார். கேட்டது வரம் கொடுப்பார் இறைவன். சரிங்க. இப்போ மாசத்துல ஒருக்கா வந்துருவீங்க எப்படியும்? மாசத்துல எப்படியும் 4-5 தடவை வந்துருவீங்க. ஓகே, டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துருவீங்க. சரிங்க. பாப்பா ஸ்கூல் படிக்குது. சரிம்மா, என்ன படிச்சிட்டு இருக்க? 8th. உன் பேர் என்னம்மா? தர்ணிகா. வெரி குட். அடிக்கடி வருவீங்க மலைக்கு? எஸ். சரிம்மா, சரி, நல்லா படிங்க. வெரி குட். சரிங்க, சரி பாப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ. இங்க அருகிலேயே பாருங்க, ஒரு பெண் கல்லை கொண்டு குருவி விரட்டுற மாதிரி ஒரு கவுன் ஒன்று இருக்கு, கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இங்கே இருக்கு. அருகிலேயே மான் மற்றும் கரடிகள் இருக்கு. இங்கே ஒரு வேடன் வில் அம்பு வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று இங்கே இருக்கு. அதற்கு அருகிலேயே ஒரு புலி ஒன்று இருக்கு, பார்க்கலாம். இங்கே நம்ம பார்க்கலாம், இங்கே ஒரு சிங்கம் மற்றும் கீழே அமர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இன்னொரு சிங்கம் இருக்குது. யானை மற்றும் யானை குட்டி ஆகிய 2 சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலே பார்த்தோம்னா இங்கே ஒரு முனிவர் சிலை ஒன்று இருக்கு. பார்த்தோம்னா மகான் போகருடைய சிலை இருக்கு.
வாங்க, மகான் போகருடைய சிலை இங்க இருக்கு பாருங்க. இப்போ அருகிலேயே பார்த்தோம்னா இங்கே கரடி, மான், ஒரு பெண் ஒருத்தர் ஒரு குடத்துல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கு. வாங்க, இந்த பக்கம் பார்த்தோம்னா சிவபெருமான் இங்கே இருக்கார். சிவபெருமான் சிலைகள் இங்கே பார்த்தோம்னா நாரதருடைய சிலைகள், விநாயகருடைய சிலை, விநாயகருடைய வாகனமான மூஷிக வாகனம், சிவபெருமானுடைய சிலை, பார்வதி தேவி அவர்களுடைய சிலை இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் முருகருடைய சிலை, ஔவையாருடைய சிலை அனைத்தும் இங்கே வடிவமைக்கப்பட்டு இருக்குது. கன்னிமார் சிலைகள் இங்கே அருகில் இங்கே இருக்கின்ற, அதையும் பார்க்கலாம். நாம வாங்க, பக்கத்தில் கன்னிமார் சிலையை பார்க்கலாம். வாங்க, நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு சின்னதாக நிழல் கூட ஒன்று இருக்கு, உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு போகலாம். உட்கார்ந்து விட்டு ஓய்வெடுத்துட்டு போகிறதுக்காக இங்கே அங்கங்கே இங்கே ஒரு கூடாரம் ஒன்று இருக்கு. வாங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். பாருங்க, இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்கு. மகான் ராமதேவர், மேலே வாங்க, மகான் ராமதேவருடைய சிலைகள் இருக்கு. அதற்கடுத்து இங்கே பாம்பாட்டி சித்தருடைய சிலை இங்கே ஒன்று காணப்படுது. பாம்பாட்டி சித்தருடைய சிலை இது சமணர் படுக்கைங்கிறதுனால இங்கே நிறைய முனிவருடைய சிலைகள் அங்கங்கே இங்கே இருக்கின்றது. பாம்பாட்டி சித்தர் இருக்கிறதுனால ஒரு பாம்பாட்டியினுடைய ஒரு உருவம் இங்கே இருக்கு. மகான் கமலமுனி அங்கே மேலே இருக்காரு. மகான் கமலமுனிவருடைய சிலை, மகான் சுந்தரானந்தானுடைய சிலை பாருங்க. சுந்தரானந்தாவுடைய சிலை இங்கிருந்து பார்க்கும் பொழுது வேலாயுதம்பாளையத்தினுடைய அந்த அந்த ஒரு கிராமம் இங்கே அப்படியே தெரியுது. அப்படியே பைபாஸ் ரோடு, அங்கே பாலமும் அதுவும் தெரியுது. இங்கே மகான் சுந்தரானந்தாவுடைய சிலை இருக்கு. வாங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இங்க நம்ம பார்த்தோம்னா அருகில் இங்கே ஒரு மகான் இருக்காரு. இவரு குதம்பை சித்தர், குதம்பை சித்தருடைய சிலை, குதம்பை சித்தருடைய சிலை இங்கே காணப்படுது. மகான் கருவூராருடைய சிலை இங்கே வலது பக்கம் பார்த்தோம்னா மகான் கருவூராருடைய சிலை என்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. வாங்க, இந்த முருகன் கோவில் எப்போது தோன்றியது என்று வரலாற்று அடிப்படையில் கூற முடியவில்லை. எனினும் கிபி 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் இந்த மலை மீது உள்ள இறைவனை தம் திருப்புகளில் பாடியிருப்பதால் அவர் காலத்திற்கு முன்பே கோவில் பேரும் புகழும் பெற்று சிறப்புடன் விளங்கியிருக்க வேண்டும் என்பது உறுதி. கொங்கணர் சித்தருடைய சிலை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அனைத்து வகையான முனிவருடைய சிலைகளும் இங்கே இருக்கு. ஐயப்பனுடைய சிலை பாருங்க, ஐயப்பன் புலியில வில் அம்போட இங்கே காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டார். இந்த மாதிரி ஒரு இங்கே வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அதை நாம் பார்க்கலாம். மேலே ஏறி வந்ததில் மூச்சு வாங்குதுங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை, அதுதான் தடுமாற்றம் வருது. மகான் மச்சமுனி, மகான் மச்சமுனியினுடைய சிலை இங்கே இருக்கு. அதை நாம் பார்க்கலாம். ஒரு வழியாக அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்கள்லாம் பார்த்தோம். இங்கே பார்த்தோம்னா சின்ன சின்ன கற்களுக்கு மேலே அடுக்கி வச்சிருக்காங்க. தான் வேண்டுனதெல்லாம் கொஞ்சம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். வாங்க, இங்கே ஒரு இடும்பன் சன்னதி ஒன்று இருக்கு.
அருகிலே விநாயகர் இருக்கார். விநாயகருடைய வாகனம் இருக்குது. வாங்க, இடுபர் சன்னதி. வாங்க, இடுபர் சன்னதி. ஆண்டவா, இடும்பரை கும்பிட்டுட்டு அருகிலே விநாயகர் ஒருத்தர் இருக்காரு. விநாயகருடைய வாகனம் மூசிக வாகனம். 2 நாகர் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இவருக்கு தனி மண்டபம் இருக்கு இடும்பருக்கு. வாங்க, சாமியை கும்பிட்டுட்டு பார்க்கலாம் கோபுர வேலைப்பாடுகள். இடும்பர் சன்னதி இருக்கு. மகான் தேரையருடைய சிற்பம் ஒன்று இங்கே இருக்கு. மகான் தேரையர். இது சமணப்படுக்கை அப்படிங்கிறதுனால அனைத்து முனிவருடைய சிலைகளும் இங்கே இருக்கு. பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, இந்த கற்கள் வந்து பொறுன்னு ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும். அதிகமான ஸ்ட்ராங் இல்லாமல் ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும் இந்த கற்கள்லாம். மகான் சிவவாக்கியர் சிலை இருக்கு. மகான் சிவவாக்கியர் சிலை இருக்கு, பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இங்கே பாருங்க, இங்கே இடும்பருடைய சிலை. அவருக்கு தனி ஒரு மண்டபம் இருக்கு. துவார பாலகர்கள் இங்கே இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம முருகன் சன்னதிக்கு நாம் மேலே வந்துட்டோம். வாங்க, தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். துவாரக பாலகர்கள் இருக்காங்க பாருங்க. பாருங்க, புகழிமலை முருகன் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். புகழிமலை முருகன் கோவில். இங்கே விநாயகர் இருக்காரு. விநாயகரை கும்பிட்டு விட்டு உச்சி மகா கணபதி. இங்க மயில் வாகனம் இருக்கு. அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய சன்னதிக்கு நம்ம வந்துட்டோம். சுவாமியை நம்ம தரிசிக்கலாம். இந்த கருவறை பாலசுப்ரமணிய சுவாமியினுடைய கருவறைக்கு பக்கத்திலேயே நடராஜர் நமக்கு இங்கே காட்சி கொடுக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். அதற்கு அருகிலேயே ஒரு 2 அல்லது 3 சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே அருகிலேயே நவக்கிரகங்களுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அதன் அருகிலேயே நமக்கு மீனாட்சி அம்மன் காட்சி கொடுக்கிறார். அருகிலேயே மீனாட்சி அம்மனுக்கு அருகிலேயே அருள்மிகு சுந்தரேஸ்வரர் நமக்கு இங்கே காட்சி தருகிறார். பக்கத்திலே 2 சிலைகள், ஆண் பெண் சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமியை நாம் இப்போ தரிசனம் பண்ணுறோம். கையில் வேலோட பாலமுருகன் நமக்கு இங்கே காட்சி கொடுக்குறார். அதை நம்ம பார்க்கலாம். கோவிலின் வெளிப்புறத்திலே கொடிமரம் ஒன்று காணப்படுகின்றது. இந்த கொடிமரத்தின் அருகிலேயே பீடம் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே இங்கே உச்சி மகா கணபதியை நம்ம தரிசனம் பண்ணணும். அதனுடைய பக்கவாட்டு பகுதியில் சில சுவாமி சிலைகள் இங்கே இருக்குது. வாங்க, நம்ம போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
இங்கே ஒரு கொடிமரம் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். கோயிலினுடைய வலது பக்கம் இங்கே பிள்ளையார் சிலைகள் இங்கே இருக்குது. விநாயகர் அவருடைய வாகனம் மூசிக வாகனம், அதுக்கப்புறம் நாகர் சிலை இங்கே இருக்கு. கோவிலினுடைய பின்புறத்திலே சிறிய சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. மழை நீரெல்லாம் இங்கே தேங்குவதற்கு உண்டான இடவசதி இங்கே செய்து தரப்படுது. இதிலிருந்து நீரை எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்களான்னுங்கிறது தெரியல. முதல்ல அங்கேருந்து வரக்கூடிய நீரானது இங்கே தேக்கி வைத்து இருக்கிற. வாங்க, மலை மீதிருந்து கீழே பார்த்தோம்னா சின்ன சின்ன வீடுகள் நிறைய இருக்குது. கீழே இந்த வேலாயுதம்பாளையம் கிராமம் இருக்குது. தூரத்தில் தெரியறது தான் புகழூர் அப்படிங்கிற ஊர். இங்கே தென்னை மரங்கள், இயற்கை எழில் கொஞ்சம் அழகான ஒரு கிராமம் இங்கே இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம புகழிமலை பாலசுப்ரமணிய சுவாமியை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டோம். வாங்க நம்ம இப்போ கீழே இறங்கலாம். இங்கே பக்கத்தில் கொடிமரம் இருக்குது. அந்த கொடிமரத்தினுடைய அருகிலேயே ஒரு பீடம் ஒன்று இருக்குது. இது கோவில் கோபுரம். ரொம்ப இயற்கை அழகோட மேலே சில்லுன்னு ஒரு காற்றோட அமைதியான ஒரு சூழ்நிலையில் இங்கே முருகன் அமர்ந்திருக்காரு. வாங்க நாம் பேசிக்கிட்டே கீழே இறங்கலாம். இங்கே எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தினுடைய மேற்கூரையில் சிவன் பார்வதி அமர்ந்த கோலத்தில் இங்கே இருக்காங்க. வாங்க நாம் தொடர்ந்து கீழே மலையிலிருந்து கீழே இறங்கலாம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலையில் முருகன் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிட்டோம். மனசுக்கு நிறைவை கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் புகழிமலைக்கு புகழிமலைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆறு நாட்டார் மலை. இந்த மலைக்கு நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வில்லேஜ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.